வீட்டில் டீ போடுறதாங்க. டீ போடுறேன், பால் ஊற்றிட்டுருக்கேன். தண்ணி ஊற்றுறேன். டீத்தூள் போடுறேன். வேறு எதுவும் கிடையாதுங்க, டீத்தூள் மட்டும்தான். 3 doses டீத்தூள் தான். இஞ்சிட்டுருக்குங்க. இப்போ வந்து ஜீனி சேர்த்துக்கிறாங்க. டீ எவ்வளவோ அதுக்கு ஏற்ற ஜீனி வந்துங்க. நம்ம டீ பாலோட வந்து டீத்தூளை சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க. தனித்தனியாலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பால் தனியாக காய வச்சு டீத்தூள் தனியாக கொதிய வச்சு போடணுங்கிற அவசியம் கிடையாது. பாலோட தண்ணி சேர்த்து நம்ம வந்து டீத்தூளையும் ஒன்றா போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு கொதிய வச்சு குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு சிலர் ஏலக்காய் சேர்ப்பாங்க, இஞ்சி சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் அது பிடிக்காது யாருக்கும். எனக்கு பிடிக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் சும்மா 3 doses டீத்தூள் மட்டும்தான் போட்டு நான் டீ போடுவேன். நான் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே இப்படி ஒன்றா போட்டு நீங்கள் தனித்தனியாக போடாமல் ஒன்றா போட்டு பால்லையே டீத்தூளை ஒன்றா போட்டு நீங்கள் டீ போடுங்க, சூப்பராக இருக்கும். டீ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அவ்வளோதான். வேறு யாரும் இன்னும் எந்திரிக்கல. எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டு வந்து படுத்துருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு மட்டும்தான் போட்டு போய் எடுத்துகிட்ருக்கேன். ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க. எனக்கு இவ்வளவே போதுமானது. ஏன்னா சுகர் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் அவங்களாம் எந்திரிச்சு இப்போ வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்துருவேன். நான் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து டீயோடய ஆரம்பித்தாச்சு. தேங்க்யூ. இருக்க டீயை மூடி வச்சுருவாங்க. மூடி வைக்க போகிறேன். என் பசங்களாம் எந்திரிச்சோடனே அவங்களுக்கு கொடுத்துருவேன்.